அடுத்த வாரம் நடைபெறும் ஐநா மாநாட்டில் பல நாடுகள் கலந்து கொள்வதில் இருந்து தடுப்பதற்கு அமெரிக்கா நெருக்குதல் கொடுத்து வந்த போதிலும் அம்மாநாட்டில் மலேசியா கலந்து கொள்ளும். பாலஸ்தீன மக்களுக்கான நீதி குறித்த பிரச்சனையில் ஒவ்வொரு நாடும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த உரிமை உள்ளதால் மலேசியா அந்த மாநாட்டிற்கு ஒரு பிரதிநிதியை அனுப்பும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்களுக்கான நீதியை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடும் கலந்து கொள்ளவும் அதன் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உரிமை உண்டு. அதுதான் எங்கள் நிலைப்பாடு என அவர் கூறினார். சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மேற்கொண்டு வரும் முயற்சியை தாம் ஆதரிப்பதாக அன்வார் தெரிவித்தார். இன்று சிராஸில் அசுபைர் இப்னவான் பள்ளிவாசலில் தொழுகையில் கலந்து கொண்ட பின் அவர் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜூன் 17 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டை பிரான்சும் சவுதி அரேபியாவும் கூட்டாக ஏற்று நடத்துகின்றன. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் ஒரு பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்கலாம் என்று அந்த மாநாட்டில் இமானுவேல் மேக்ரோன் ஆலோசனை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. Colors of Indiaவின் PERAC largest global Indian shopping expo and viral food festival இப்பொழுது Aeon Big Falling ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான variety viral foods, 50 types of பானிபூரி, 30 types of kunafa, biryani, cheese, popia, nasi lemak, லட்சக்கணக்கான new arrivals, premium and boutique collections, wedding collection, sarees, kurta, kurtis, imitation jewelry, tattoo artists எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் Aeon Big Falling ஈப்போவில். வர்த்தக வாகனங்களுக்கான வேக வரம்பு கருவியான SLD செயல்பாட்டு சான்றிதழ் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வரும். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதனை தெரிவித்தார். இக்கருவியானது வேகத்தை தடுப்பதில், குறிப்பாக அதிக சுமைகள் அல்லது பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனங்களின் வேகத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். ஷாலாம் புக்கிட் ஜெலுத்தோங் தொழில்துறை பூங்காவில் உள்ள ஸ்கேனியா மலேசியா தொழிற்சாலையில் SLDகள் குறித்த விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு பிறகு அவர் பேசினார். SLD என்பது ஒரு வேக கட்டுப்பாட்டு கருவி அல்லது வாகனத்தின் அதிகபட்ச வேகத்தை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும். புதிதாக பதிவு செய்யப்பட்ட கனரக வாகனங்களில் அவற்றை பொருத்துவதற்கான விதிமுறை 2015 ஜனவரி 1 முதல் நடைமுறையில் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2015 முதல் பதிவு செய்யப்பட்ட 3500 கிலோகிராமுக்கு மேல் எடையுள்ள விரைவு பேருந்துகள், சுற்றுலா பேருந்துகள் மற்றும் கனரக சரக்கு வாகனங்கள் அனைத்தும் SLD செயல்பாட்டு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். இந்த ஆவணம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு எல்லா நேரங்களிலும் உடன் எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்நிலையில் 2015க்கு முன்பதிவு செய்யப்பட்ட மற்றும் மின்னணு கட்டுப்பாடு யூனிட்டுகளில் SLD அம்சங்களை கொண்ட வாகனங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அவற்றை செயல்படுத்த வேண்டும். அதுவே SLD அமைப்புகள் இல்லாத வாகனங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களை மறுசீரமைப்பு செய்வது கட்டாயமாகும். அது 2026 ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என ஆந்தனி லாக் கூறினார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ NEO எனப்படும் பெல்ஜியம் தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இரு நிறுவனங்களுக்கிடையில் அறிவு பகிர்வுக்கான புதிய இடங்களை திறக்க இது உதவும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சீம் தெரிவித்தார். இந்த வியூக ஒத்துழைப்பானது சேவை வளங்களின் தரத்தை, குறிப்பாக வேலைவாய்ப்பு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தும் திறனையும் கொண்டுள்ளது. இதன் மூலம் NEOவால் செயல்படுத்தப்படும் டிஜிட்டல் மாற்றம், யுக்திகள் மற்றும் மேம்பாடுகள் குறித்து ஆராயவும், உலகளவில் எல்லை தாண்டிய மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை ஆழப்படுத்தவும் சொக்சோவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அதே நேரத்தில் மனிதவள அமைச்சும் ஏற்கனவே உறுதியளித்தபடி சமூக பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் வேலைவாய்ப்பு சேவைகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது என்றார் அவர். பெல்ஜியத்துடன் ஒப்பிடும்போது மலேசியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பு இன்னும் வளர்ச்சியடைந்து வருகிறது. இருந்தாலும் பல அம்சங்களை இன்னும் வலுப்படுத்த முடியும். குறிப்பாக வேலைவாய்ப்பு காப்பீட்டு பாதுகாப்பு திட்டம் மற்றும் முறைசாரா வேலைவாய்ப்பு துறைகளை உள்ளடக்கிய அமலாக்கம், பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிற அம்சங்கள் என அவர் சுட்டிக்காட்டினார்.
நேற்று புரூசல்ஸ், சொக்சோ மற்றும் NEO இடையேயான MOU பரிமாற்றத்தின் போது உரையாற்றிய போது ஸ்டீவன் சீம் அவ்வாறு கூறினார். சொக்சோ துணை தலைமை நிர்வாகி எட்மண்ட் சியோங்பக் ஹுவாங் மற்றும் NEO தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஜீன் மார்க் வண்டன்பர்க் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டனர். பெல்ஜியம், லக்சம்பர்க் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான மலேசிய தூதர் டத்தோ முகமது காலிட் அப்பாசி அப்துல் ரசா மற்றும் சொக்சோ வேலைவாய்ப்பு சேவைகள் பிரிவு தலைவர் காயத்ரி வடிவேல் ஆகியோர் உடனிருந்தனர். பேரா கிரேக்கில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் பலியாக காரணமான பேருந்து விபத்து தொடர்பில் அதன் ஓட்டுநர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ஆபத்தான முறையில் பேருந்தை ஓட்டி மரண விபத்தை விளைவித்ததாக 39 வயது முகமது அமீருல் ஃபட்ஹில் ஜுல்கிஃப்லி கிரேக் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் தம்மீதான அனைத்து 15 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அவர் விசாரணை கூறினார். ஜூன் 9ஆம் தேதி அதிகாலை 1:15 மணியளவில் கிழக்கு மேற்கு சாலையின் 53வது கிலோமீட்டரில் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. அக்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரிங்கெட் வரையில் அபராதமும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் கண்மூடித்தனமாகவும் அபாயகரமாகவும் வாகனம் ஓட்டியதாக மற்றொரு குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அக்குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். குற்றத்திற்கு அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறையும் 5,000 முதல் 15,000 ரிங்கெட் வரையில் அபராதமும் விதிக்கப்படலாம். ஜூன் 9 சம்பவத்தில் 42 உப்சி மாணவர்களை ஏற்றி சென்ற அப்பேருந்து தெலங்கானா ஜெர்தேவில் இருந்து திரும்பும் வழியில் ஒரு பெருடுவா அல்சாக்காரை மோதி தடம் புரண்டது. அதில் 13 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான வேளை மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது மரணமடைந்தனர். நெடுஞ்சாலை கட்டுமான சுகுக் நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பான விசாரணையில் தங்கக்கட்டிகள், வைரங்கள் மற்றும் கெசினோ உபகரணங்கள் உட்பட சுமார் 16 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைப்பற்றியுள்ளது. செராஸ் பண்டார் தாசே ஸ்லாத்தானில் தான்ஸ்ரீ பட்டம் கொன்ற ஒருவரின் வீட்டில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த பறிமுதல் மேற்கொள்ளப்பட்டதாக MACC வியூக தொடர்பு பிரிவு இன்று ஒரு அறிக்கையில் கூறியது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் சுமார் 3 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 84 சொகுசு பைகள், சுமார் 1 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 11 சொகுசு கைகடிகாரங்கள், சுமார் 3 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள தங்க கட்டிகள், நாணயங்கள் மற்றும் சிலைகளும் அடங்கும். அதே சமயம் சுமார் 4 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள வைரங்கள், நகைகள் மற்றும் 1,50,000 ரிங்கெட் மதிப்பிலான ஆடம்பர கெசினோ உபகரணங்களின் தொகுப்பும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு ரகசிய பாதுகாப்பு அறையையும் MACC கண்டுபிடித்தது. ஆனால் அந்த ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு சொந்தமான பாதுகாப்பு நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதால் அவை பறிமுதல் செய்யப்படவில்லை. இவ்வேளையில் மேலும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் சாத்தியக்கூறுகளை நிராகரிக்கவில்லை என MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். Colors of Indiaவின் பேராக் largest global Indian shopping expo and viral food festival இப்பொழுது Aeon Big Fallen ஈப்போவில் தொடங்கியாச்சு. ஜூன் 15 வரை 200க்கும் அதிகமான variety viral foods, 50 types of பானிபூரி, 30 types of kunafa, biryani, cheese, popia, nasi lemak, லட்சக்கணக்கான new arrivals, premium and boutique collections, wedding collection, sarees, kurta, kurtis, imitation jewelry, tattoo artists எல்லாமே இருக்கு. அனைத்தும் ஒரே இடத்தில் Aeon Big Fallen ஈப்போவில். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அமிதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட சில மணி நிமிடங்களிலேயே நொறுங்கி விழுந்த ஏர் இந்திய விமானத்தை தவறிவிட்ட பெண் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் தன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் விமான நிலையத்தை அடைய முடியவில்லை என்று அப்பெண் கூறியுள்ளார். அவரை காப்பாற்றி இருக்கின்றதென்றும் அச்சம்பவத்தில் ஏற்பட்ட உயிர் சேதத்தை அறிந்தபோது தான் மன உளைச்சலுக்கு ஆளானதாக அப்பெண் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்ட அவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து திரும்பும்போது இத்தகைய நிகழ்வு ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்கின்றார்.